ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு PSB ஃபேக்ட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்பவே ஆபத்தான பூச்சிகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது லோனோமியா ஆப்ளிக்யூவா. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கேட்டர்பில்லர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்பவே ஆபத்தான பூச்சிகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இது பிரேசில் மாதிரி நாட்டில் தான் அதிகமாக இருக்குமா. அதுக்கப்புறம் இதோட உடம்புல இருக்க விஷத்தன்மையான முட்களை நீங்கள் தொட்டீங்க தான் அதோட வலினாலையும் அதோட பாய்சன்னாலையும் நீங்க இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது மேரிகோப்பா ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸ். இந்த வகையான எறும்பு பாத்தீங்கன்னா எல்லா எறும்பு மாதிரியுமே கூட்டமா தான் வாழுமா. அதுக்கப்புறம் ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்த எறும்புகள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஒன்ஸ் இது நம்மளை கடிச்சதுதான் நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குமாம். ஆனா இந்த எறும்பு பாத்தீங்கன்னா மேக்சிமம் அதை டிஸ்டர்ப் பண்ணா மட்டும் தான் நம்மளை அட்டாக் பண்ணுமா. நம்ம மூணாவதா பார்க்க போறது செட்சி ஃபிளை. இந்த பூச்சி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மாதிரி இடங்கள்ல தான் அதிகமா இருக்குமா. இந்த பூச்சி பாத்தீங்கன்னா கொசுக்கள் மாதிரி மனிதர்கள் இல்ல விலங்குகளுடைய ரத்தத்தை குடிச்சுதான் வாழுமா. ஒன்ஸ் இது நம்மள கடிச்சதுதான் ஸ்லீப்பிங் சிக்னஸ் மாதிரி சிவியரான டிசீசஸ் வரும்னு சொல்றாங்க. சோ நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் நம்ம இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்காம். சோ நம்ம நாலாவதா பார்க்க போறது பிளாக் விடோ ஸ்பைடர். சோ இந்த வகையான சிலந்தியோட விஷம் மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்துன்னு சொல்றாங்க. ஒன்ஸ் இது நம்மளை கடிச்சு நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இதோட விஷம்னால மட்டும் இல்லாம இதோட வலியால கூட நம்ம இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்காம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது நம்ம கடிச்சத பிறகு இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கும் வயசானவர்களுக்கும் ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. சோ நம்ம கடைசியா பார்க்க போறது அதுக்கப்புறம் ரொம்பவே ஆபத்தான பூச்சி பேர் தான் ஏசியன் ஜெயண்ட் ஹார்னட். இந்த பூச்சி பாத்தீங்கன்னா ஜப்பான், கொரியா, அதுக்கப்புறம் சைனா மாதிரி நாடுகள்ல தான் அதிகமா இருக்குமா. சோ இதோட கோபமான பிஹேவியர் அதுக்கப்புறம் இதோட விஷத்தினாலேயே இது மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்துன்னு சொல்றாங்க. சோ ஒன்ஸ் இது நம்மளை கடிச்சதுதான் நம்ம மூச்சு விடுறது கஷ்டப்படுறது, அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் கம்மியாகிறது, அந்த மாதிரி ரொம்பவே சிவியரான ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்றாங்க. சோ இது நம்மளை கடிச்சதுதான் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ என்னக்கான வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோக்கு பார்ட் 2 போடலாமான்னு கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.